Hi friends, welcome to Noolagam Samayal to அரசியல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழ அப்பம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1/4 கப் தேங்காய், 200 கிராம் அரிசி, இதை ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் தேவையான அளவு, எண்ணெய், பலாப்பழம் ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பலாப்பழத்தெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம். சும்மா சாதாரணமாக நறுக்கி போட்டால் போகிறோம், அரைக்க தான் போகிறோம். ரொம்ப நைஸாலாம் நறுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இந்த 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை போய் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா தேங்காவையும் பலாப்பழத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இதில் அந்த ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு அரைக்க போகிறோம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வெறும் அரிசியை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும், நைஸாக அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் அந்த 3/4 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு கொஞ்சம் கூட திப்பியாக திரியாலாம் இருக்கக்கூடாது. இந்த எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ இதில் போட்டு அரைக்க போகிறேன். தண்ணியே விடலை, அப்படியே தான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நல்லா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழிப்பணியார கல் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த குழிப்பணியார கல்லில் நெய்யும் எண்ணெயும் கலந்து விட போகிறோம். ஆக்சுவலாக இந்த அப்பம் வந்து ஃபுல்லாக நெய்யில் பண்ணினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நெய் விட்டுண்டு கொஞ்சம் ஆயில் விட்டு செய்கிறோம். இந்த மாதிரி அப்பம் வந்து பொதுவாகவே எல்லா பண்டிகைக்கும், ஹிந்துஸோட எல்லா பண்டிகைக்கும் இந்த அப்பம் வந்து பண்ணணும். தீபாவளி, கார்த்திகை, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த குழி ஃபுல்லாக நெய் விட்டுருக்கணும், இல்லை எண்ணெய் விட்டுக்கணும். நான் வந்து ரெண்டும் கலந்து தான் விட்டுருக்கேன், ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் அந்த மாவை விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் விடுங்க, அப்போ தான் அந்த அப்பம் நல்லா வேகும். சாதாரணமாகவே அப்பம் பண்ணி சாப்பிடாம இப்போ வந்து பலாப்பழம்லாம் சீசனில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிட்லாம். பலாப்பழம் அப்பம், சக்கவரட்டி, இதெல்லாம் இப்போ ரொம்ப இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்லாம். திருப்பி விடுங்க, நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்பத்தை எடுத்து இதில் வச்சுருக்கேன். நான் நான்ஸ்டிக்கில் பண்ணதுனால சுத்தமாக எண்ணெய் வந்து அதில் செலவாகலை. இரும்பில் பண்ணினா கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். வெங்கலத்தில் பண்ணாலும்
கொஞ்சம் எண்ணெய் செலவாகும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக் என்கிட்ட நான்ஸ்டிக் தான் இருந்தது, அதனால தான் நான் அதில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் செலவாகல, அப்பத்துலேயும் எண்ணெயும் இருக்காது. இப்போ அப்பம் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். பலாப்பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த அப்பத்தை சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிருக்குன்னு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.